அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆக்சுவலாக எதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் எலெக்ஷன் வருது. ஸோ அதுக்காக தான் அந்த போஸ்ட் போடுறேன். டிவியில் ஆடு பார்க்குறோம். அரசு பள்ளியை வந்து திமுக அரசு வந்து டெவலப் பண்ணிச்சுன்னு சொல்லி நிறைய போடுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பதிவை நான் போடுறேன். இப்போ எதுக்காகனா, அரசு பள்ளியை மேம்படுத்தியிருந்தாங்கன்னா, இப்போது நான் வந்து எந்த போஸ்ட் போட்டாலும் டிஎம்கே பற்றி கேட்டால், ஆனால் அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ரிப்ளை தர்றாங்க. அந்த கட்சி அதில் எதில் இருக்கிறாங்கன்னே புரியலை. சரி, அவங்க எப்படி பண்ணிட்டு போயிட்டு நாய் குலைச்சின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்க முடியாது. இப்போ ஆக்சுவலாக நான் எது கேட்குறேன்னா, இப்போ வந்து ஏழை எளிய மக்களுக்காண்டி தானே அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ திமுகவோ எந்த கட்சியுமே இப்போதைக்கு முக்கியம் இல்லை. இப்போ ஆக்சுவலாக எனக்கு ஏழைகள் முக்கியம், அவங்களோட கல்வி முக்கியம். அவங்க ஏன்னா ரொம்ப வந்து ஒரு கொள்கையில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா 2-3 பேர்கிட்ட நான் பேசினேன். அவங்க ஒரு கொள்கை சொன்னாங்க, நாங்கள் பரம்பரையாக டிஎம்கே, அதனால் டிஎம்கேக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பரம்பரையாக நம்ம ஓபிஎஸ் வந்து இருந்தார். அவர் இப்போ எந்த கட்சியில் இருக்கிறாரு? இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னா வந்து இது நான் வந்து கொஸ்டின் எதுக்கு கேட்குறேன்னா, ஏழைகளுக்கு தான் கேட்குறேன், எந்த கட்சிக்காரங்களும் கேட்கல. அவங்களுக்கே ஒரு கொள்கை இல்லை. ஒரு சீட்டு வேணும்னா அவங்க வந்து கலந்து போகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த கொள்கையை வச்சுட்டு அந்த கட்சியை ஓட்டு போடுறீங்கன்னு தெரில. இப்போ நீங்களும் சரி, அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ரிப்ளை தந்தாகணும். இப்போது அரசு பள்ளியை மேம்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ காமராஜர் அமைத்த ஊருக்கு படிக்கணும்னு சொல்லி ஸ்கூல் அமைச்சார், தொடக்கப்பள்ளி. அதில் எத்தனை ஸ்கூல் வந்து இன்றைக்கும் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு தர முடியுமா? அவர் எத்தனை அமைச்சார், இன்றைக்கி எத்தனை ஸ்கூல் இருக்குது? ஆனால் நல்லாட்சி தான் திராவிடாட்சி கொடுத்துருந்தா கண்டிப்பாக காமராஜர் 50 ஸ்கூல் இதுவரை அமைச்சிருந்தாருன்னா, திராவிடாட்சி வந்து இது அவங்களே ஒரு 50 வருஷம் ஆண்டுட்டாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா. ஸோ அப்போ அவங்க வருஷத்துக்கு ஒரு பள்ளியே அது தரம் உயர்த்தினாலும், தரம் உயர்த்த கூட வேண்டாம், அந்த 50 பள்ளி இருக்குதா? ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கேட்குறேன். 1, அவர் அமைச்ச ஸ்கூல் இருக்குதானே. 2வது வந்து அவர் தொடக்கப்பள்ளி அமைச்சார் நிறைய. இப்போ அதெல்லாம் மிடில் ஸ்கூலாக தரம் உயர்ந்திருக்குதா? அப்படி எத்தனை மிடில் ஸ்கூலாக போயிருக்குது? அதே தொடக்கப்பள்ளி எத்தனை ஹை ஸ்கூலாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு? அதே மிடில் ஸ்கூல் எத்தனை ஹையர் செகண்டரி ஸ்கூலாட்டு? இந்த 4க்கும் வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்று கூட திமுக வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் வந்து நான் ஒரு டிவிக்காக சப்போர்ட்டராக தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு அரசியல் விமர்சகர் தான். இப்போ வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா டிவிக்கே கூட கொள்கை. இப்போ வந்து ஏன்னா கட்சியே இல்லாமல் சில கொள்கைகள் வந்து கொள்கையே இல்லாமல் இருக்கிற கட்சிகள் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட என்ன கொள்கைன்னு தான் கேட்டுட்டு இருக்கான். சரி, அப்படி இருந்துட்டு போட்டும், அது மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தெரிய வேண்டியது, ஓட்டு வந்து இந்த 4 கொஸ்டின் நான் கேட்டது தான் இந்த கட்சிகள்கிட்ட. நீங்கள் வந்து காமராஜர் அமைத்த ஸ்கூலும் அந்த தரம் உயர்த்தப்பட்ட ஸ்கூல் லிஸ்ட்டையும் கொடுங்க. நான் அதை பார்த்து தலைமாட்டில் வச்சு தூங்குறேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஓட்டும் போடுறேன். ஏழை மக்களை நீங்கள் ஏமாந்து போயிடாதங்க. உங்கள் ஓட்டை சிந்திச்சு போடுங்க. நன்றி.